ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு நமக்கு கூடிய விரைவில், அதாவது ஜனவரி எண்டு அல்லது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கடுத்து போஸ்டிங் இதெல்லாமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு பணி நியமன ஆணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஒரு கன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி காலையில் வந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஆர்டர்ஸ் இதெல்லாமே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு ஒரு பிரம்மாண்டமான விழாவை வச்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது என்னைக்கு எப்போ அப்படிங்கிற டீட்டெயில்டும் நமக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் வந்துச்சு. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான். ஸோ இதுதான் அந்த ஆர்டர்ஸு. ஸோ இதோட தமிழாக்கம் நம்ம பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதவள மேலாண்மை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி பிற தேர்வு முகமைகள் குரூப் 4 பணிகளில் சேர்க்கப்பட்ட பல்வேறு பதவிகளுக்கான நேரடி நியமனம் 13/2 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு புதுசாக செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு எதில் செலக்ட் ஆன கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் செலக்ட் ஆனவங்களுக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு, டிஆர்பியில் செலக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 13/2/2026 அன்று சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்க ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ 29/1 13ஆம் தேதி நடக்கிற கூட்டத்துக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12:30க்கு மீட்டிங் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மாதிரி தான். ஸோ 13ஆம் தேதி நம்ம எல்லாமே ஆர்டர்ஸ் வாங்கிக்கலாம். நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணது. பிஜி டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு நடக்கும். ஸோ பிடிஎஸ்க்கு எப்படி ஃபங்க்ஷன் வச்சாங்க அப்படின்னா, கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்சு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ் கழித்து எல்லாத்தையும் கூப்பிட்டு சென்னையில் என்ன பண்ணாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வச்சாங்க. இதே போல் தான் டீச்சர்ஸ்க்கும் சரிங்களா. மேபி டிஎன்பிசியில் முடிஞ்சிருக்கலாம். அதேமாரி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் நமக்கு டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் தனியாக வைப்பாங்க. அந்தந்த எந்தெந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் டேரெக்டாக ஆர்டர்ஸ் கொடுத்ததில்லை. கவுன்சிலிங் வைப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே நமக்கு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனவரி ஃபஸ்ட் வீக்கு நம்ம கவுன்சிலிங் நடந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு கூட இந்த இதில் கலந்துக்கிற மாதிரி கூட நமக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷனாக ஒரு ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 13ஆம் தேதி வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. கன்ஃபார்ம்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கவுன்சிலிங் நடக்கும். ஸோ கவுன்சிலிங் பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு நியூஸ் பேப்பர்லேயும் இதை அடிப்படையில் தான் வச்சு நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. இது மார்னிங் நமக்கு நியூஸு. அதுக்கடுத்து இந்த மெசேஜ் தான் சரிங்களா. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 13/2/2026 எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான மீட்டிங் முன்னேற்பாடுக்கு 29/1/2026 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே அவளோடு இருப்பீங்க. வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ ஆல்.